10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாகவும் 5 ஆண்டுகள் அமைச்சராகவும் இருந்த சீனிவாசன் திண்டுக்கல்லுக்கு என்ன செய்தார் என திமுக திண்டுக்கல் வேட்பாளர் செந்தில்குமார் பேசியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேகம்பூர் பகுதியில் பதிலடி. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நன்மைகளே. 5 வருடகால திமுக ஆட்சியில் 0 எந்த கோரிக்கை கொடுத்தாலும் செய்வதில்லை. எம்எல்ஏ நிதியில் என்ன பண்ணியிருக்கேன் என்பது மாநகராட்சி அலுவலகத்தில் ஒன்றியத்தில் இருக்கிறது, வாங்கி பார்த்துக் கொள்ளலாம். திமுகவை போல வேஷம் போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. 400 கோடி அளவில் அரசு மருத்துவமனை திண்டுக்கல்லுக்கு நாங்கள் கொண்டு வந்ததை திமுக வேட்பாளர் செந்தில்குமார், தந்தை அமைச்சர் பெரியசாமி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் அமைச்சர் சக்கரபாணி கட்டியது போல திறந்து வைத்தார்கள். வெட்கம், மானம், சூடு சொரணை இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கட்டினா அவங்க பெத்த பிள்ளைக்கு அவங்க பேர் வைக்கணும். எடப்பாடியார் பெற்ற குழந்தைக்கு இவர்கள் வந்து பேர் வைக்கிறது என்ன நியாயம், என்ன தர்மம்? முதலில் அதற்கு பதில் சொல்லட்டும். திண்டுக்கல்லில் இருக்கின்ற ஒவ்வொரு வளர்ச்சியும் செங்கலிலும் அதிமுக உள்ளது. பேகம்பூர் பள்ளிவாசல், முகமதியாபுரம் பள்ளிவாசல், கிறிஸ்தவ மக்கள் கல்லறை தோட்டத்திற்கு, மேட்டுப்பட்டி காளியம்மன் கோவிலுக்கு சீரமைக்க, சௌரியார்பாளையம் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு என தனித்தனியாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளோம். திண்டுக்கல் மக்களாகிய உங்களுக்கு வேறேதும் தேவைப்பட்டால் தாராளமாக என்னிடம் கேட்கலாம் என பேசினார். மாநகராட்சியில் இருக்குது, ஒன்றியத்தில் இருக்குது, வாங்கி பார்த்துங்க. உங்களை மாதிரி வேஷம் போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நம்பர் 1. இன்னைக்கு 400 கோடி அளவில் ஒரு பெரிய மருத்துவமனை நாங்கள் கொண்டு வந்ததை இந்த அவருடைய தந்தை பெரியசாமியும் அங்கே ஒட்டச்சத்திர எம்எல்ஏவும் அவங்க கட்டின மாதிரி திறந்துக்கிட்டாங்க. வெட்கமான சூடு சொரணை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது அவங்க கட்டா அவங்க பெற்ற பிள்ளைக்கு அவங்க பேர் வைக்கணும். நாங்க எடப்பாடியார் பெற்ற குழந்தைக்கு இவர் பேர் வைக்கிறது என்ன நியாயம், என்ன தர்மம்? முதலில் அதுக்கு பதில் சொல்லட்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சி, ஒவ்வொரு செங்கலும் இன்றைக்கு